முருகப்பெருமானை பற்றியும் அவருடைய சிறப்புகளை பற்றியும் அறிந்து கொள்ளுவதற்கான ஒரு அழகான பகுதியாக இந்த யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற இந்த பகுதியை நம்ம துவங்கி இருக்கிறோம். நிறைய முருகனுடைய அடியார்கள் என்னை பார்க்கும்போது சொல்றீங்க, அம்மா இந்த வார்த்தையை கேட்கும் போதே எங்களுடைய மனதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தைரியம் பிறக்கிறது. இந்த பதிவில் நிறைய முருகனை பற்றி தகவல்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. இன்னைக்கு நாம முருகனுக்கு தம்பிமார்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, தம்பியா முருகனுக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன்னா முருகன் தானே கடைசி பையன், அவருக்கு எப்படி தம்பி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் உள்ள வந்திருப்பீங்க. முருகப்பெருமானுடைய அவதாரத்தின் நோக்கமே சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு. ஒரு சம்ஹாரம் அப்படின்னா யுத்தத்துக்கு போகும்போது அவருக்கு துணை அப்படின்னு யார் இருப்பாங்க? உதாரணமா நம்முடைய நாட்டு சொல்லா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. வாகனமுடையான் வழிப்பயணத்திற்கு அஞ்சான், நல்ல ஆடை உடையான் சபைக்கு அஞ்சான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு